வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான், ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீரியல்ஸ்னால் தானிய வகைகள்னு அர்த்தம். ஜஸ்ட் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சீரியல்ஸில் என்னென்ன இருக்குன்னா, ரைஸ், pearl millet, corn, finger millet. ரைஸ்னா என்ன? ரைஸ்னா அரிசி. pearl milletனா கம்பு. pearl milletனா என்னது? கம்பு. என்னென்ன தானிய வகைகள் இருக்குன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. pearl milletனா என்னது? கம்பு. கான்னா மக்காச்சோளம். கான்னா என்னது? மக்காச்சோளம். ஃபிங்கர் மில்லட்னா கேழ்வரகு, ராகி. ஃபிங்கர் மில்லட்னா என்னது? கேழ்வரகு, ராகி. இதெல்லாம் வந்து சீரியல்ஸ்னால் தானிய வகைகளில் என்னென்ன வரும்? ரைஸ், pearl millet, கார்ன், ஃபிங்கர் மில்லட். ரைஸ்னால் அரிசி, pearl milletனா கம்பு, கார்ன்னா மக்காச்சோளம், ஃபிங்கர் மில்லட்னா கேழ்வரகு, அப்படி இல்லைன்னா ராகின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்சஸ். நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட்டு பல்சஸ்னால் உங்களுக்கு என்னது? பல்சஸ்னால் பருப்புகள் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ரெட் கிட்னி பீன்ஸ்னால் சிவப்பு காராமணியை தான் நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம்? ரெட் கிட்னி பீன்ஸுன்னு சொல்லுவோம். ரெட் கிட்னி பீன்ஸ்னால் என்னது? சிவப்பு காராமணி. அப்புறம் கவுபீஸ்னால் காராமணி. இந்த வெள்ளை காராமணியை தான் வந்து கவுபீஸ்ன்னு சொல்லுவோம். ரெட் கிட்னி பீன்ஸ்னால் சிவப்பு காராமணின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ்னால் இரட்டை பீன்ஸு. டபுள் பீன்ஸ்னால் என்னென்னா, அவரை விதையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் டபுள் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பீஸ்னால் என்னது? பட்டாணி. இதெல்லாம் பல்சஸில் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ஆயில் என்னென்ன ஆயில் இருக்குதுன்னு பார்க்கலாம். சீட்ஸு அண்ட் நட்ஸு கிவ் அஸ் ஆயில். சீடும் நட்ஸும் நமக்கு வந்து ஆயிலை கொடுக்கும். வி யூஸ் ஆயில் டு குக். ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சமையல் செய்கிறதுக்கு. அதுக்கும் யூஸ் பண்ணலாம், ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் வந்து கோகோனட் ஆயில்னால் என்னது? தேங்காய் எண்ணெய். கோகோனட் ஆயில்னால் என்னது? தேங்காய் எண்ணெய். கிரவுண்ட்நட் ஆயில்னால் வேர்க்கடலை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட்நட் ஆயில்னால் என்னது? வேர்க்கடலை எண்ணெய். கோகோனட் ஆயிலை எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஹேருக்கு யூஸ் பண்ணலாம், சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட்நட் ஆயில் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கிரவுண்ட்நட் ஆயில்னால் வேர்க்கடலை எண்ணெய். சன்ஃப்ளவர் ஆயில்னால் சூரியகாந்தியிலேருந்து தயாரிக்கிற எண்ணெய் தான் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லுவோம். செசமி ஆயில்னால் எள்ளுலேருந்து தயாரிக்கிற எண்ணெய் தான் வந்து செசமி ஆயில். செசமினா என்னது? எள்ளுலேருந்து வர ஆயில் தான், எண்ணெயை வந்து நம்ம செசமி ஆயில்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஃபி அண்ட் டீ. காஃபி குடிக்கிறோம்ல, நம்ம காஃபி டீ குடிப்போம். ஸோ அது எதுலேருந்து வருதுன்னு பார்ப்போம். வி கெட் காஃபி ஃப்ரம் காஃபி பீன்ஸ். காஃபி எதுலேருந்து வருதுன்னா, காஃபி கொட்டை, காஃபி பீன்ஸுன்னு சொல்லுவோம். அந்த காஃபி பீன்ஸ்லேருந்து வருது. டீ வந்து டீ ஃப்ரம் டீ லீவ்ஸ். டீ வந்து டீ லீவ்ஸ்லேருந்து தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது என்னென்ன இருக்குது, அதோடைய இங்கிலீஷோடைய பேர் என்ன, தமிழில் அதை என்ன சொல்லுவோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாகரி அண்ட் சுகர். ஓகேங்களா? ஜாகரி அண்ட் சுகர். ஜாகரினா என்ன? ஜாகரினா வெல்லம். ஓகேங்களா? ஸோ சுகர்னா சர்க்கரை, அது உங்களுக்கு தெரியும். வி கெட் a sugar and jaggery from both the sugar cane plant and the palm treeன்னு சொல்லியிருக்காங்க. ஜாகரியும் சுகரும் எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா, சுகர் கேன், அதாவது கரும்புலேருந்தும் தயாரிக்கிறோம், அண்ட் பாம் ட்ரீலேருந்தும் தயாரிக்கிறாங்க. பாம் ட்ரீனா என்னது? பனைமரம். ஓகேங்களா? பாம் ட்ரீனா என்னது? பனைமரம். எதுலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாம் ட்ரீ, பனை மரத்துலேருந்து என்னென்ன வருது அப்படின்னா, பாம் ஜாகரி வருது. பாம் ஜாகரினா கருப்பட்டி. பாம் ஜாகரினா என்னது? கருப்பட்டி. தமிழில் என்ன சொல்லுவாங்க? கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. பாம் சுகர்னால் பனங்கற்கண்டு தான் வந்து நம்ம பாம் சுகர்னு சொல்லுவோம். பாம் சுகர்னால் என்னது? பனங்கற்கண்டு, பனங்கருப்பட்டி.
பாம் ஜாகரினா கருப்பட்டின்னு சொல்லுவோம். பாம் சுகர்னா பனங்கற்கண்டு. இது ரெண்டும் எதுலேருந்து வருது, எதுலேருந்து தயாரிக்கிறாங்கன்னா பனை மரத்துலேருந்து, பாம் ட்ரீலேருந்து தயாரிக்கிறாங்க. இதுவே வந்து சுகர் கேன்னா கரும்பு. ஸோ கரும்புலேருந்து என்னென்ன வருது, ஜாகரி வெல்லம் வருது, கரும்புலேருந்து சுகர் வருது, சர்க்கரை வருது. ஓகேங்களா? சுகர் கேன் கரும்புலேருந்து என்னென்ன தயாரிக்கிறாங்க, ஜாகரி வெல்லம் தயாரிக்கிறாங்க, சுகர் தயாரிக்கிறாங்க, சர்க்கரை தயாரிக்கிறாங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்பைசஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பைசஸில் என்னென்ன இருக்குது, ஸ்பைசஸ்னால் மசாலா வகைகளா? மசாலா வகையில் என்னென்ன இருக்குது, பிளான்ட்ஸ் கிவ் அஸ் ஸ்பைசஸ் டு, அதாவது பிளான்ட் வந்து செடி வந்து நமக்கு நிறைய ஸ்பைசஸ் கொடுக்குது. தே ஆட் ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் டு தி ஃபுட். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பைசஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸில் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கறி லீவ்ஸ்னால் கறிவேப்பிலைன்னு சொல்லுவாங்க. கறி லீவ்ஸ்னால் என்னது, கறிவேப்பிலை. கறி லீவ்ஸுடைய தமிழில் என்ன சொல்லுவாங்க, கறிவேப்பிலை. டர்மரிக்னா மஞ்சள். டர்மரிக்னா என்னது, மஞ்சள் தூளை தான் நம்ம வந்து டர்மரிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சில்லிஸ்னால் மிளகாய் தான் நம்ம வந்து சில்லிஸ்னு சொல்லுவோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சின்னமன்னா என்னது, பட்டை. இதுவுமே நம்ம ஒரு வகையான ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறோம். சின்னமன் தூள் இருக்குல்ல, இப்போ பிரியாணியெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், சின்னமன் இந்த பட்டையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஹைலைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபெனுக்ரீக்னால் என்னது, வெந்தயம். வெந்தயத்தை தான் வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் ஃபெனுக்ரீக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மஸ்டர்ட்னா என்னது, கடுகு. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ளோவ்னா லவங்கம். இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கியூமின்னா என்னது, சீரகம். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம சமைக்கிற பொருள். இதெல்லாம் ஏதாவது ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் ஸ்பைசஸ் வந்து நம்ம சமைக்கும் போது நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஜஸ்ட் வந்து என்னென்ன தானிய வகைகள் என்னென்ன இருக்குது, என்னென்ன பருப்பு வகைகள் இருக்குது, ஆயில்ஸு, காஃபி, டீ, பாம் சுகர், அதெல்லாம் வந்து ஸ்பைசஸ். இதெல்லாம் நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம என்னென்ன பொருட்கள் வந்து சேர்த்துக்கிறோம், அதை வந்து அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன, அதை எப்படி தமிழில் சொல்லுவாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.